ராஜேஷை வெறுக்கிறியா இல்லை வெறுக்கிறதுக்கான சூழ்நிலையா? கரெக்டாக பார்த்தா நான் வெறுக்கிறேன். பட் இந்த சுச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கு. வெறுக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷனும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. உனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? உனக்கு பலாத்காரம் 7 வருஷம், அப்புறம் வேற பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியே வருது. போடலாமா உள்ள? ஏன் மைனர் பொண்ணை இந்த மாதிரி பண்ணினா இட் இஸ் ரேப். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாக்மெயிலிங். உங்கள் அப்பா சரி கேஸ் கொடுங்க சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன ஸ்டாண்ட் எடுப்ப? வேண்டாம், இந்த பிரச்சனை வந்து இதோட முடிட்டோம். எதுக்கு இங்கே வந்த? அப்போ இனி வந்து அவர் வந்து எங்கள் லைஃப்பில் க்ராஸ் பண்ணாமல் இப்படியே இருந்துடணும் அப்படின்ற கேஸ் போடுறதுல விருப்பம் இல்லை உனக்கு. ஏன்னா நீ விருப்பப்பட்டு தான் போன. அப்படி இருந்தாலும் ரேப்பு தான். எப்படி தைரியம் வருதும்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணறதுக்கு? எங்கே இந்த தைரியம் வருது? எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கம்மா? வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்களா, உனக்கு தெரிஞ்ச எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு? எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே தப்பு தப்பாக தான். இல்லை, எல்லாமே தப்புலாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் வந்து அது வந்து 4 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. மற்றபடி 2 பேரும் ஒன்றா பீச் அந்த மாதிரி இருந்த ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ். அதில் யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை? என்கிட்ட எதுவுமே இல்லை. வீடியோஸ் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. வந்து லேப்டாப்பில் ஏற்றுனாங்க வந்து. அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா ஃபோட்டோஸும் வந்து நான் டெலீட் பண்ணேன். என்கிட்ட இருக்க அந்த ஃபோட்டோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாமே லேப்டாப்பில் இருந்தது. இன்னொன்னே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ஃபோட்டோஸும் அவங்ககிட்ட தான். என்ன வீடியோஸ் இருக்கு? வீடியோஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோ இருக்குன்னு. இல்லை, வீடியோ எடுத்தீங்களா? பயமாக இருக்கு இல்லையாம்மா உனக்கு? உங்கள் பேர்? என் பேர் ராஜேஷ். என்ன செய்றீங்க? நான் பாஸ்டராக இருக்கேன். இந்த பொண்ணை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எப்படி தெரியும்? ஆக்சுவலாக வந்து மேம், இவங்க அப்பா எனக்கு பழக்கமானார். பழக்கமானதுக்கப்புறம் இந்த பொண்ணை லவ் பண்ண சொன்னது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா தான் லவ் பண்ண சொன்னார். அது என்ன கதை? அதான் அவங்க அப்பா தான் மேம் என்னை லவ் பண்ண சொன்னார். அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு. சரி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இவங்க வந்து ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் அவரை கூப்பிட்டு போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பொண்ணை எனக்கு கூட அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருந்ததுனால அப்போது ஒருவேளை நம்ம பொண்ணு வந்து போயிடுமோ அப்படின்ற மாதிரி என்ன இருக்கிறதுனால. உங்கள் பையன் எப்படிங்க? நல்ல பையனா? நல்ல பையன்தான். அவங்க பொண்ணு வீட்டில் பேசினோன்னா அவன் பேரில் திருட்டு கேஸ் எல்லாம் இருக்குது சொல்கிறாங்க. திருட்டு கேஸெல்லாம் இல்லைங்கம்மா, அது வந்து பொய். திருட்டு கேஸெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க கரெக்டாக வேலைக்கு போய்கிட்டு வந்துக்கிறது தான் இருந்தால் போனால் வந்தான். ஆனால் ஒரே ஒரு டைமும் ஒரு சின்ன இதில் நான் திட்டினேன். இவனை பள்ளிக்கூடம் போகாமல் 8வது வரையும் தான் படித்தா, அதுக்கப்புறம் படிப்பே இல்லைன்னு பையனுங்களோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் சில்லறத்தனமாக இருந்தான். அப்போ வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு அந்த இடத்துல ஏதோ பையனுங்களோட போனோன்னா அங்கே போய் ஏதோ வண்டியில் பூட்டை உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சிறுவர் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் போய் என்னோட சொந்த ஜாமீனில் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எது கிடையாது. ஏதோ கேமரா கேஸ் இருந்ததாமே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து சும்மா நான் கூட்டிகிட்டு போனேன் இவனை வேலைக்கு. நான் டைல்ஸ் போடுறேம்மா. நான் இவனை கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த ஜாமான்லாம் ஒதுங்க வச்சப்போ ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அவங்கள. ஆனால் இவன் மேலே அவங்க பழியை சமைச்சிட்டாங்க. இவனு இல்லை, இன்னொரு பையன் மச்சினன் தான் என்ன வேணும், அவனையும் 2 பேர்த்தையும் பழி சமைச்சினாங்க. சரி, நீங்களும் 2 பொண்ணு வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணோட வீட்டில் பொண்ணை நல்லபடியாக கட்டி கொடுக்கணும், நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இருக்கா? தப்பு இல்லையே. அப்போ அவங்க செஞ்சது தப்பு தானே? கண்டிப்பாக செஞ்சது தப்பு. நான் ஓப்பனாக சொல்கிறேம்மா, நான் போய் வீட்டிலே சொல்லிட்டு வந்தேன், நீ படிக்கிற, அவன் உன்னோட தகுதிக்கு ஆள் கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் தகுதியை பற்றி பேசவே இல்லைங்க. தகுதிங்கிறது வந்து அது நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை பொண்ணும் அந்த பையனும் முடிவு பண்ணது தான். அன்னைக்கு எனக்கு டென்ஷனில் நான் அப்படி பேசிட்டேன், புரியுதுங்களா? ஏன்னா ஏற்கனவே அட்வான்ஸாக கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு எனக்கு. இப்போ ஒவ்வொரு டைம்லையும் நான் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
இல்ல என்னோட பிரச்சனை என்னன்னா சொல்லுங்க. ஒரு பொண்ணு லவ் பண்றான்னா அப்பா அம்மா விட்டுருவாங்களா? அது எப்படி சரி விடுவாங்க? எப்படி வேணா பண்ணிக்கோன்னு விட விட மாட்டாங்க. மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எது நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்ணறது அதிகாரம் அப்பா அம்மாக்கு இருக்குல்ல. கண்டிப்பா இருக்கு. இப்ப நான் இவங்க இங்க வராங்க, எங்கள்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, சரிங்கம்மா. என்ன கேரண்டி? எங்களை வெட்டினது யாரு? வெட்டினது வந்து ஆக்சுவலாக இவங்க அம்மா தான் வச்சு எல்லாம் ஆல்ரெடி பண்ணது. ஏன்னா இந்த பொண்ணை வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வார்ன் பண்ணி இன்ஸ்பெக்டர் எல்லாம் விட்டுட்டாங்கம்மா. உள்ளது நல்லதை சொல்கிறேன். இந்த பொண்ணை வந்து அந்த பட்டுக்கோட்டையில் போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் நான் சேலத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். இவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஆட்டு தோலெல்லாம் கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டில் போட போவாங்க. இவன் போனதை பிளான் பண்ணி இவன் இந்த வழியில் தான் வருவான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு இருட்டான ஏரியாவில் நிப்பாட்டி வச்சு கையில் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குத்து. அது சொன்னாரு. ஆனா அவங்க தான் உறுதியா தெரியுமா? அவங்க தான் அங்கே வேற அந்த எதிர்க்கு எங்களுக்கு வேலையே கிடையாது. இல்லை இவங்க ஒரு நிமிஷம் இருறேன். என்னப்பா? அதாவது அவங்க அம்மா பேர் சொல்லி தான் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரிசல்ட்டே எனக்கு தெரியாது. இப்போ இது சரின்னு நினைக்கிறீங்களா அவங்க செஞ்சது? தப்புமா. இப்போ என்ன செய்யலாம்? எதுங்க என்ன பண்ணலாம் இப்போ? இவங்க 2 பேரும் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிட்டு நமக்கு அங்கே வீட்டு சைடு கூட காலை வைக்க முடியாது. நான் பக்கத்து வீடு எங்கேயோ போய் பொழைச்சிக்கிட்டு அவங்க திறமை தான் வந்தான். இல்லைன்னா இவங்க எங்களுக்கு எந்த அட்ரஸுங்க பாருங்க, கிழிஞ்ச வேஸ்ட் கிழிஞ்ச சட்டையோட அந்த கையிலே அதனால எவ்வளோ அடி வாங்கினாங்க தெரியுங்களா ஸ்டேஷனில்? அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அந்த பொண்ணை அனுப்பிச்சி விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அனுப்பி விடுங்கம்மா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எப்படி பார்த்துக்கிறோம் நீ? இப்போ நான் கூட்டு வந்து இப்போ 2 நாள் வச்சிருக்கேன். வீட்டில் வந்து 2 நாள் இருக்கு. நான் சொல்றதை கேளு. 2 தங்கச்சி இருக்கு. நீ எப்படி நாளைக்கு ஒரு வீடு எடுத்து அந்த பிள்ளைக்கு சம்பாரிச்சு போட முடியுமா உன்னால? நான் முடியும்னால தானே நான் கூட்டு வந்தேன். நீனால நம்ம கொஞ்சம் ஏழ்மையா இருந்தோம், அந்த புள்ள கொஞ்சம் வசதியா இருந்த புள்ள. அதெல்லாம் புரிஞ்சுக்க. எவ்வளோ தூரம் அவங்க அந்த பிள்ளைய பெற்று வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு நான் பிஹெச்எல் எம்ப்ளாயி மாப்பிள்ள தான் பார்த்து வச்சுருந்தேன். நீ அப்படி கட்டிட்டு போக வேண்டியது நின்று. ஏடா உங்களால் யார் கடந்த இது பண்ணுறது, இம்சப்படுறது? எனக்கு ரெகுலர் வேலை கிடையாதுங்கம்மா. இவனை வச்சு தான் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு போக்குவரத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அடிக்கடி இவன் பிரச்சனைனால எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடும். இப்போ வந்து இவங்க அம்மா வந்து ரொம்ப மோசம். இவங்க அம்மா வந்து இந்த பிரச்சனை போலீஸு ஏதாவது ஒன்றுனா உடனே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டங்கள். அதனால வந்து இவனை வச்சு தான் இன்னமே வந்து இவனை பொறுப்பு இருக்குல்லப்பா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இந்த பிரச்சனை உனக்கு இப்போ தேவையா? பொறுப்பெல்லாம் இருக்குதான் மேம். எனக்கு பொறுப்பெல்லாம் இல்லாமலாம் இல்லை. எனக்கு எல்லாத்தையுமே பாசம்லாம் இருக்குதான். எப்படி அந்த பிள்ளைய காப்பாற்றுவேன்? படிக்க சொன்னா படிக்கிறது கிடையாது, நல்ல வேலையில செட்டில் ஆகுறது கிடையாது. ஆனா லவ் மட்டும் பண்ணணும். ஏன் கறிக்கடை வேலைன்னா அவ்வளோ கேவலமா மேம்? கேவலம் இல்லை, உனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இல்ல? படிக்க வாய்ப்பு வந்து அவ படிச்ச பொண்ணு இல்ல, அவ படிச்சதான் மேம். அவ மேல காலேஜுக்கு போனோம், 12th எழுதி காலேஜுக்கு போனாலும் போவா. அப்போ உனக்கு அது நல்லதா? உனக்கு அதே மாதிரி நல்ல வேலையில இருக்கணும்னு இது இருக்கும்ல? கண்டிப்பா இருக்குதான் மேம். நான் இப்ப கூட அந்த பிள்ளைகிட்ட வரேன். படிக்கும் போது படிக்கணும், படிக்கிறத வயசுல படிக்கணும். அப்பா கஷ்டப்படுறாங்களா, அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களா, ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நமக்கு ஆசை இருக்கணும். இல்ல மேம், கறிக்கடையில வேலை பண்றது தப்புன்னு நான் சொல்லல. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க அம்மா எல்லாம் அண்ணன்னு தான் கூப்பிட்டு மரியாதை கொடுக்குங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. இப்ப ஸ்டேஷன்ல நடந்த கூட என்னை எப்படி தொங்க தலைகளை ஷூவிலே போட்டு மீச்சாங்க. அண்ணே இதெல்லாம் தேவையா அவனுக்கு? இல்ல மேம், நான் அதெல்லாம் சொல்லிதான் மேம் இங்க வந்தேன். வந்தோடனே சொன்னேன். நீ செஞ்ச வேலை கரெக்ட்னு எனக்கு தோணலையே. மெட்ராஸ்னா என்னன்னு தெரியாது. எங்க இருந்து காலையில இருந்து நாங்க தடுமாறி இருக்கோம் தெரியுங்களாம்மா. எங்களுக்கு தோணணும்ல, நீங்க வந்து செஞ்ச காரியம் கரெக்ட், ஆனா உங்களை தொந்தரவு படுத்துறாங்க. அது எனக்கு அது கன்வின்ஸ் ஆகலப்பா. இல்ல மேம், அதான் அந்த புள்ள சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க வீட்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க மேம். டார்ச்சர், அம்மா திட்டினாங்க. ஆமா, பசங்க நல்ல வேலையெல்லாம் கத்துக்கணும், நல்லா இருக்கணும், நீட்டா இருக்கணும், வீடை சுத்தமா வச்சுக்கணும்னு எல்லா அம்மாவும் திட்டதான் செய்வாங்க. எல்லா வேலையுமே எங்க வீட்டுல நான் தான் மேம் பாப்பேன். உன் தங்கச்சிக்கு என்ன வயசு? அவ வந்து 12 ஆகுது மேம். இப்ப அவ பாக்க 12 வயசெல்லாம் குழந்தை அடியாது. இல்ல மேம், அவ பாக்கல நான் சொல்ல. அம்மாவை கூட எந்த வேலையும் நான் செய்ய விட சின்ன மாட்டேன். குழந்தைன்னா எல்லா செல்லம் வேலையும் கொடுப்பதான் நான் தான் செய்வாங்க. பார்ப்பேன்.